ஹே வாட்ஸ்அப் கைஸ், பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் மூவி நிறைய பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான மூவியாகவும் இருக்கும். அந்த மூவியில் எக்கச்சக்கமான ஷிப்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். ஃபுல்லாகவே அந்த மூவியில் ஷிப்ஸாக ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு அந்த மூவியில் ஃபேவரட்டான 5 ஷிப்ஸ் பற்றி பேச போகிறோம். உங்களுக்கும் ஃபேவரட் இருக்கும், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஷிப் என்னது அதை மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ கன்ஃபார்ம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் மறக்காமல் இந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்பர் 5 HMS Endeavour. அதாங்க நம்ம லார்ட் பெக்கட்டோட ஷிப். இது நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு மிகப்பெரிய ஷிப்பு. உள்ள 104 கேனான்ஸ் அண்ட் அரௌண்ட் 3000 டன்ஸ் இருக்கும் அந்த மொத்த ஷிப்புமே. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஷிப்புன்னு. ஏன்னா இவங்க எல்லாமே மெரைன்ஸ். கன்ஃபார்ம் உங்களுக்கு பேட்டில் ஷிப் தேவைப்படும் அண்ட் பவர்ஃபுல்லான ஷிப்பு. ஆக்சுவலி ஆனால் ஸ்லோ, இது இவ்வளோ பெரிய வெயிட்டில் ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக போகணும். ஆனால் டேங்கர் நின்று அடிக்கும். அண்ட் நீங்கள் தனியாக தான் இந்த ஷிப்பில் மாட்டிக்கிட்டிங்கன்னா காலி கதம் தான். ஏன்னா இதில் அவ்வளோ ஆர்ம்டு வெப்பன்ஸ் இருக்கும். உள்ள அத்தனை ரூம்ஸ், மாளிகை என்ன தேவைப்படுது எல்லாமே இருக்கும். அண்ட் நீங்கள் தனியாக மாட்டினீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஷிப்ஸ், எக்கச்சக்கமான கேனான்ஸ், முன்னாடி போய் நிறைய கேன்ஸ் இருக்கும். அண்ட் ஃபுல்லாக ஆர்ம்டு வெப்பன்ஸாக இருக்கும். நீங்கள் மாட்டினீங்கன்னா காலி. இது தோக்கடிக்க பிளாக் புல் அண்ட் ஃப்ளைங் டச்மேன் ரெண்டுமே சேர்ந்து தோக்கடிச்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஷிப். இது நீங்கள் டேங்கருமே இது ஃபீல் ஆகும் கைஸ். எனக்கு ஃபேவரட் ஷிப். நம்பர் 4 குவீன் ஆனஸ் ரிவெஞ்ச் ஆர் கான்கரண்ட் ஆஃப் நண்டஸ். நம்ம பிளாக் பியர்டு ஷிப். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, மற்ற ஷிப்ஸோட நம்ம பிளாக் பியர்டால் இந்த ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈஸியாக அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் வித் ஹெல்ப் ஆஃப் அவரோட ஸ்வாட். அவர் ஸ்வாட் பேர் வந்து ஸ்வாட் ஆஃப் ட்ரைட்டயான். அவர் இந்த ஸ்வாடை அசைக்கிற மூலியமாக மொத்த ஷிப்பையும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஈஸியாக. அவர் என்ன நினைக்காத அளவுக்கு ஷிப் வேகமாக போகும், நிற்கும், டக்குன்னு திரும்பும். ஸோ அவரால் ஈஸியாக திரும்ப முடியும். டக்குன்னு அந்த ஷிப்பை அவர் இஷ்டத்துக்கு அவரால் மாற்றி அமைக்க முடியும். உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எபிலிட்டி தான். எனக்கு டக்குன்னு திரும்பி இது தப்பிச்சு போக முடியும். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான எபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இதோட முன்னால் வந்து நெருப்பு கக்க முடியும். எப்படி டிராகன்ஸ் நெருப்பு கக்கும் அதே மாதிரி நெருப்பு அவரால் கக்க முடியும். அண்ட் எதிரி ஷிப்ஸ் அவரால் எரிச்சு சாம்பலாக்க முடியும். அண்ட் உள்ளே எக்கச்சக்கமான கேனான்ஸ், ஆர்ம்டு வெப்பன்ஸ்னு பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஷிப்மே செம்ம ஸ்ட்ராங்கு அண்ட் ஃபாஸ்ட் கிடையாது. பட் அந்த ஸ்வாடு மூலிமா அவர் ஷிப்பை ஃபுல்லாகவே அவரால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். உள்ள இருக்கிற நூல், அந்த பாய்மரங்கள் எல்லாமே அவருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவரை நினைக்கிற மாதிரி ஷிப் ஃபுல்லாகவே மூவ் ஆகும். ஸோ இதனாலே இந்த ஷிப்பு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஷிப். நம்பர் 3 சைலண்ட் மேரி. நம்ம சால்சாவோட ஒரு வார்ஷிப். ஆக்சுவலி இது வந்து கோஸ்ட் ஷிப்பாக ஆறுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கும் போது எக்கச்சக்கமான பைரட் ஷிப்ஸை துவம்சம் பண்ணியிருக்கு. அதாவது அதோட இளம் வயசுலேயே எக்கச்சக்கமான பைரட் ஷிப்ஸை துவம்சம் பண்ணி அழிச்சு சாம்பல் ஆக்கியிருக்கு. 4-5 பைரட் ஷிப்ஸை ஈஸியாக வேலை காலி பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஷிப். அண்ட் இது வந்து கோஸ்ட் ஷிப்பாக மாறினதுக்கப்புறம் இது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஃப்ரண்ட் இருக்குல்ல, அதை டிராகன் மாதிரி வாயை ஓப்பன் பண்ணி அந்த ஷிப்ஸை கடிச்சே முழுங்க முடியும், ஸ்வாலோ பண்ண முடியும். இது ஒரு ஓபி எபிலிட்டி. அண்ட் ஃப்ரண்ட்டில் பயங்கரமான அந்த ஒரு மிக வாய் இருக்கும், அதை ஜெயிக்கவே முடியாது. அது உள்ள இருக்கிற ஃபுல்லாக கோஸ்ட் ஷிப் தானே. இது சபிக்கப்பட்ட ஒரு பேய் ஷிப்பு. ஸோ அந்த ஷிப்பை உங்களை அழிக்கவும் முடியாது. உள்ள இருக்கிறவங்களும் எல்லாமே சாக வரப்பட்டிருப்பாங்க, எல்லாமே பேய்ங்க. ஸோ அந்த ஷிப்பை அழிக்கவும் முடியாது அண்ட் அவங்க தோக்கடிக்கவும் முடியாது. ஸோ ஒரு இது பார்த்தே தச்சு நீங்கள் ஓடிடணும். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான கோஸ்ட் ஷிப். எல்லா ஷிப்லேயும் முன்னாடி ஒரு ஸ்டோனு தெரியுமா, முன்னாடி நிற்கிற அந்த மிகப்பெரிய ஸ்டாச்சுவையும் மூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஷிப். பட் அவ்வளோ காமிக்கல, இந்த மூவியில் அவ்வளோவா காமிக்கல. அண்ட் இருந்தாலுமே ஒரு பவர்ஃபுல் ஷிப் கைஸ். அண்ட் என்னோட ஃபேவரட் ஷிப் நம்பர் 2 த ஃப்ளைங் டச்மேன். கடல் அரக்கர்களோட தலைவனான டேவிடோஸோட ஒரு மிகப்பெரிய கப்பல். ஆக்சுவலி இந்த கப்பலோட வேலையை இறந்து போன சோல்ஸை அண்டர் வேர்ல்டு கூட்டி போகிறது தான் அதோட மேஜர் ப்ரியாரிட்டியான ஒர்க்கே. இறந்து போன எல்லா சோல்ஸுமே இன்னொரு வேர்ல்டுக்கு கூட்டி போகிறோட வேலை தான் நம்ம டேவிடோஸ் பண்ணுவார். இது சபிக்கப்பட்ட ஷிப். இந்த முதல் ஷிப்புமே ஒரு கேர்ஸ்ட் ஷிப்பு தான். ஆனால் ஷிப்பு செம்ம பவர்ஃபுல். சைடில் வந்து கேன்ஸ் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அந்த ஃப்ரண்ட் கேன்ஸ் வந்து ட்ரிபிள் நெட் கேன்ஸ் சொல்லுவாங்க. கேன்ஸ் 3 கேன் இருக்கும். முன்னாடி இருந்து அட்டாக் பண்ண முடியும், பின்னாடி அட்டாக் பண்ண முடியும், சைட்லேயும் அட்டாக் பண்ண முடியும். அண்ட் பிளாக் பெல்ட் அப்புறம் ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மிகப்பெரிய ஷிப்னா அது த ஃப்ளைங் டச்மேன் தான். செம்ம வேகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மாட்டினீங்கன்னா காலி. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஷிப்பு தான். அதோட முக்கியமான ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இதால் டைவ் பண்ண முடியும். சம்பரன் மாதிரி அதில் தண்ணிக்குள்ளே போயிட்டு திரும்பி மேலே வர முடியும், டால்ஃபின் மாதிரி. ஸோ உண்மையான ஓப்பன் எபிலிட்டி தான். சப்போஸ் நீங்கள் ஒரு எதிரி தாக்குறாங்கன்னா டக்கு நீங்கள் தண்ணிலையும் மறைஞ்சிக்கிட்டு அட்டாக் பண்ணலாம். எங்கே தானே கொண்டு வர முடியும் அண்ட் எங்கே வேணால் இதில் ஸ்பான் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஷிப். அண்ட் ஷிப் ஃபுல்லாகவே நம்ம டேவிடோஸோட க்ரூ மெம்பர்ஸ் அப்படியே ஒன்றாயிடுவாங்க. ஸோ எல்லா க்ரூ மெம்பர்ஸுமே ஷிப்போடய அப்படியே ஒன்றாயிடுவாங்க. ஸோ அந்த ஷிப்பு வந்து ஒரு லிவிங் ஷிப் மாதிரி தான். ஸோ ஷிப்புக்குமே ஒரு மைண்ட் ப்ராசஸ் இருக்கும். ஷிப்புக்குமே ஒரு உயிர் இருக்கும், நம்ம காமிச்சிருப்பாங்க. அண்ட் சபிக்கப்பட்ட ஷிப் இதில் அவங்க ஈஸியாக அழிக்க முடியாது. அண்ட் இதால் ஈஸியாக நம்ம ட்ராவலாக ஃபாஸ்ட் ஆக முடியும். அண்ட் கேனான்ஸ் பவரும் இதுக்கு அதிகம். ஸோ ஈஸியாக அதை டிஃபீட் பண்ணவே முடியாது. இதுக்கு டிஃபீட் பண்ண அதிகமான உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஷிப் தேவைப்படும். இருந்தாலுமே ஒரு
பவர்ஃபுல்லான ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஷிப்னா த ஃப்ளைங் டச்மேன். பேர் செம்மையாக இருக்குது அண்ட் ஆசமான ஷிப். அண்ட் நம்பர் 1 கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, த பிளாக் பெர்ல். ஆக்சுவலி பிளாக் பெர்ல் வந்து முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு ஷிப்பு தான். நம்ம ஜாக் ஆட்டைப்பட்டு வந்திருப்பார். ஜாக் இதோட ஷிப்போட ஃபஸ்ட்டு மட்டும் வச்சுருப்பாங்க. எல்லாம் அந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ்ஸுமே இன்னொருத்துக்கு கொண்டு போக ஒரு சமயத்தில் நம்ம ஜாக் ஆட்டைப்பட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஜாக்குக்கு ஒரு 11 பேரையும் வந்திருக்கும். அண்ட் இந்த கப்பல் நம்ம ஜாக்குக்கு ஒரு அழியா புகழையை கொடுத்துருக்கோம். ஸோ பிளாக் பெர்ல்னால் நம்ம ஜாக்னா பிளாக் பெர்ல். ஸோ ரெண்டு பேரும் இணைப்பிரியாத ஒரு அமைக்கப்பட்டிருக்கோம். அண்ட் பிளாக் பெர்ல் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டெல்த் ஷிப். ஈஸியாக அதால் மறைஞ்சு அவங்க தாக்க முடியும். ஏன்னா ஃபுல்லாமே கருப்பு அந்த பிளாக் வுட்ஸால் செஞ்சுருப்பாங்க இந்த மொத்த ஷிப்பையுமே. ஸோ அதனால் ஈஸியாக அது ஸ்டெல்த்தாக அவங்களை அட்டாக் பண்ண முடியும். அண்ட் ஃபாஸ்ட்டில் பிளாக் பெர்லை தாண்டி ஒரு விஷயமே கிடையாது. செம்ம ஃபாஸ்ட்டு, சரி வேகத்தில் போகும். கரீபியன் சீலி ஒரு ஃபாஸ்ட் ஷிப்னா அது பிளாக் பெர்ல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சரி வேகத்தில் போகும். ஏன்னா இஸ்ரேல் கம்பெனிக்கு இது ஒரு ஸ்டெல்த் ஷிப்பை தான் உருவாக்கியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஷிப் செம்ம வேகத்தில் போகும். இது ஃபுல்லாக லைட் வெயிட் மெட்டீரியல் உருவாக்கப்பட்டிருக்கும். மொத்த ஷிப்மே நம்ம லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் இது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி வேணால் திருப்பலாம், எந்த அளவுக்கு வேணால் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஈஸி டு ஹேண்டில். அது மட்டும் இல்லாமல் அண்ட் அதிவேகத்தில் போகும். இந்த ஸ்பீடை தாண்டி போகிற அளவுக்கு இப்போதைக்கு ஷிப்பே கிடையாது. ஆனால் இதில் வெப்பன்ஸ் கம்மி தான். இதில் 12 to 32 கேனஸாக இருக்குமா. அண்ட் பின்னாடியும் வெப்பன்ஸே இருக்காதான். ஸோ நீங்கள் ஒரு மிகப்பெரிய சுற்றி உங்களை உடச்சிட்டாங்க, நீங்கள் காலி ஆகிடுவீங்க. பட் நீங்கள் இந்த ஷிப்ஸை உங்களோட ஸ்பீடை வச்சு அவுட் சைட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஷிப் தான் இந்த பிளாக் பெர்ல் ஷிப். சரி வேகத்தில் போகும். ஸோ உங்களால் ஈஸியாக அந்த ஷிப்பை பிடிக்க முடியாது. நீங்கள் பிடிச்சிலாம் நிப்பான நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஷிப்னா த பிளாக் பெர்ல் தான். கன்ஃபார்ம் இந்த மாதிரி நிறைய ஷிப்ஸ் இந்த மொத்த சீலியுமே காமிக்கப்பட்டிருக்கும், மூவியில் காமிக்கப்பட்டிருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னது எனக்கு சொல்லிட்டேன். கன்ஃபார்ம் எனக்கு பிளாக் பெர்ல் தான். எல்லாருக்குமே தான் இருக்கேன். பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்கல காம் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு ஆசமான வீடியோ பார்க்குறேன். அண்டில் பாய்.